வளர்ச்சியின் பாதையிலே கொண்டு வருகிறது. எடுத்துக்கிறேன் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆவியில ஜெபம் நான் உங்ககிட்ட வருவேன். கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ண போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் தலை மேல இறங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயத்துல இறங்க. உங்க சிந்தனை விட்டுக்கொடு, நல்லா விட்டுக்கொடு, என்ன ஜெபம் பண்ணுங்க. எல்லா பலவீனங்கள் ஆவி மாறட்டும். எல்லா ஆவிக்குரிய பலவீனங்கள் மாற. எல்லா சகோதர சகோதரி நல்ல ஜெபம் இந்த இரவு ஜெபத்துக்குள்ளே ஒரு புதிய நிலைமை உண்டாக்குற ஒரு ஜெபம். இந்த இரவு ஜெபத்திலே வெளியேறமாக கர்த்தருடைய வல்லமை வெளியேறமாக எல்லாம் ஜெபிங்க முடிக்க போகிற ஒரு நேரம். இந்த நேரத்தை வந்திருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை உன் பலவீனங்களை மாற்றுகிற ஒரு மகிமை, உன்னுடைய பலவீனங்களை மாற்றுகிற மகிமை, உன்னுடைய ஆவிக்குரிய பலவீனங்களை மாற்றுகிற ஒரு தேவ அபிஷேகம், ஒரு தெய்வீக பலன், ஒரு தேவ பலன். இனி நீ புதிய மனுஷன். நீ கர்த்தருக்காக பாடுபடுகிறவன், கர்த்தருக்காக உழைக்கிறவன், கர்த்தருக்காக சாட்சியாய் நிற்கிறவன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறவன், கர்த்தருக்காக ஜெபத்துல நிற்கிற மனுஷி. ஹalleluya. எல்லாரும் கொஞ்சம் கரல்ல தட்டுங்க பிரதர், எல்லாம் கொஞ்சம் கையை தட்டி கவனியுங்கள். அப்ப இந்த வசனத்துல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி எழும்ப வேண்டும். எனக்கு டீச்சிங் காலிங்கா இருக்கிறபடினால நான் கொஞ்சம் கேள்விகள் சொல்லிதான் அப்படி வர்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த அப்போ ஒரு சூழ்நிலையில தான் அட்மிட் பண்ணாங்க. டாக்டரே வந்து இவ்வளவு மோசமான கண்டிஷன்ல கூப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க, என்னதான் நீங்க பண்ணீங்கன்ட்டு அவங்க திட்டிருக்காங்க பேரண்ட்ஸை. ஆனாலும்